மதுரை மாவட்டம் சோழவந்தானில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக அதிமுக சார்பாக மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் மைதானம் அமைக்கப்பட்டது. ராட்சச பலூன் பறக்க விடப்பட்டது. ஆனால் அங்கு பலூன் மட்டும் பறந்து கொண்டிருக்கிறது, விளையாட்டு நடைபெறவில்லை என விமர்சனம் செய்துள்ளார். மிக எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே மதுரையிலே சோழவந்தான் தொகுதியிலே அவர் மறைந்து மகேந்திரவர்கள் சொன்னார்கள் 37 ஆண்டுகளுக்கு மேலாக பெற்ற தாய் தந்தையரை 10 நாளிலே மறந்து விடுகிற இந்த கலியுகத்திலே 50 ஆண்டுகள் கழிந்தாலும் 100 ஆண்டுகள் கழிந்தாலும் 1000 ஆண்டுகள் கழிந்தாலும் எங்கள் இதயத்திலே நிறைந்திருக்கிற தலைவர், புரட்சி தலைவர் என்று சொல்லுகிற வகையில் என்ன கொடுத்தார் ஏது கொடுத்தார் என்று எண்ணுமுன்னே பொண்ணும் கொடுத்தார் பொருளும் கொடுத்தார், போகாது என்றால் தன்னையே கொடுத்த மாபெரும் மக்கள் தலைவர் நம்முடைய புரட்சி தலைவர். எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் சட்டமன்றத்திலே நெஞ்சுரத்தோடு கேட்டார்கள், இந்த டங்ஷன் பிரச்சனையிலே மக்கள் தன்னெழுச்சியாக மேலூரிலே அகதிகளாக போகக்கூடிய ஒரு நிலைமை வந்ததற்கு பிறகு இப்போது தனி தீர்மானம் கொண்டு வருகிறீர்களே, அந்த டெண்டரை அந்த சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலே கொண்டு வருகிற போது உங்கள் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மௌனசாமியாராக இருந்தார்களே, அதற்கு என்ன காரணம், என்ன மர்மம், என்ன ரகசியம் என்று அரிய கனிம வளங்களை மத்திய அரசை நேரடியாக ஏலவிட்டு எடுத்துக் கொள்ளும் என்று சொல்லுகிற போது இந்த மாநில அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? தமிழ்நாட்டின் உரிமை பறிபோகிறது, மாநில உரிமை பறிபோகிறது, கொவிட்டு எது தமிழகமே என்று கேட்டிருக்க வேண்டாமா? அதை கேட்கவே இல்லை. துரைமுருகன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் என்ன கேட்கிறார்? ஏல விடுகிற உரிமை மத்திய அரசு எடுத்துக் கொள்ளக்கூடாது, மாநில அரசுக்கே கொடுக்க வேண்டும் என்றால் நிலம் எங்களுக்கு சொந்தம், ஆகவே நாங்கள் தான் ஏல விடுவோம் என்று ஏல உரிமையை தான் கேட்டாரே ஒழிய இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை, மண்ணின் மைந்தருடைய உரிமையை காவு கொடுத்த திமுக அரசு என்பதை பச்சமொத்தமாக இந்த சோழவந்தான் மண்ணிலிருந்து தினகை மாரியம்மனுடைய அந்த திருவடியிலிருந்து சொல்லுகிறேன். தமிழ்நாட்டுடைய மக்களின் உரிமையை காவு கொடுத்த அரசு திமுக அரசு, முதலமைச்சர் நெஞ்சத்தோடு இருந்தா இதே மேடை போட்டு மூர்த்தி பதில் சொல்லட்டும். எப்படியாவது இதுக்கு தீர்வு கிடைக்க வேணும். முதலமைச்சர் சட்டமன்றத்தில் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார், 10 மாத காலம் நீங்க என்ன பண்ணீங்க? அவர் சொல்றார், நாங்க பொறுத்து பார்த்தோம், அதுக்கப்புறம் நாங்க கடிதம் எழுதணும். சட்ட திருத்தம் வருகிற போது எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, ஒப்பந்த புள்ளி கோருகிற போது எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, அந்த மண்ணின் மைந்தர்கள் அகதிகளாக போய்விடுவார்களே என்று சுதாரித்துக் கொண்டு தன்னெழுச்சியாக போராட்டம் நடத்தியதற்கு பிறகு கடிதம் எழுதுகிறார். ஒரு முதலமைச்சர் மத்திய அரசிலே மாநில உரிமை, மண்ணின் மைந்தர்கள் உரிமை பறிக்கப்படுகிற போது அவர் துடித்து எழ வேண்டாமா? முல்லை பெரியார் உரிமை பறிக்கப்படுகிற போது தூங்கிக் கொண்டிருக்கிறார், டங்ஷன் பிரச்சனையை தூங்கிக் கொண்டிருக்கிறார். இதை நீத்தேன் என்று டெல்டா மாவட்டங்களிலே பிரச்சனை வருகிற போது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்ன செய்தார்? இனிமேல் டெல்டா பாதுகாக்கப்பட்ட மண்டலம் என்று சட்டத்தை நிறைவேற்றி தந்த காவிரி காப்பாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். அந்த நெஞ்சுறுதி உங்களுக்கு இருக்கிறதா? ஏன் மேலூர்ல பாதுகாக்கப்பட்ட மண்டலம் என்று அறிவிப்பதற்கு மெஜாரிட்டி வைத்திருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, ஏன் உங்களுக்கு மனது வரவில்லை? ஏன்னா நீங்க யார்கிட்ட கேட்டு அதுக்கு தீர்மானம் போடணும்? மண்ணின் மைந்தர்கள் அகதிகளாக போகக்கூடிய காலங்காலமாக பிறந்து வளர்ந்து ஆளாக்கிய அந்த மண்ணை விட்டு அகல வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது. முதலமைச்சர் என்ன செய்ய வேண்டும்? இந்த மேலூர் பகுதி, இந்த மதுரை மாவட்டத்திலே இது பாதுகாக்கப்பட்ட மண்டலம் என்று சிறப்பு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? அது வாங்கினவருக்கு தானே தெரியும், நமக்கு என்ன தெரியும்? வாங்கினவருக்கு தெரியும், கொடுத்தவருக்கு தெரியும். இல்லைன்னா எங்க அண்ணன் மருதேற்ற கேட்க வேண்டியது என்ன ரகசியம்? இப்ப யார் அந்த சாருன்னு அங்க தேடிக்கிட்டே கிடக்கிறோம். இப்ப இதுல யார் அந்த சாருன்னு நம்ம கேட்க வேண்டியது. எத்தனை சாரை தான் தமிழ்நாட்டில் திமுக அரசுல தேட வேண்டியது இருக்கிறோம்.
எழுச்சியாக எழுந்திருக்கிற அந்த போராட்டத்தை அடக்குமுறையாலே அடக்கிவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. 2021 ஸ்டாலின் முதலமைச்சரா வரணும் யாராவது ஓட்டு போட்டாங்களா? ஸ்டாலின் விபத்திலே வந்த முதலமைச்சர். உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் 2021 முதலமைச்சர் அடியிலே அமர்த்த வேண்டும் என்று வாக்களித்தது யாருக்கு தெரியுமா? நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று 2021 வாக்களித்தார். அவர் கூத்துக்கு கும்மாளத்திற்கு ஒன்றே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த ஏழு கழுவுல இங்க ஒண்ணு தொடங்கினாங்க. இப்ப சோழ வந்தாங்கன்னா உலகத்துல என்ன சொல்லுவாங்க?